எனக்கு வந்த பர்த்டே கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாமா? இந்த வருஷம் எங்கேயுமே அவுட்டிங் போகல. ஏன்னா ஃபுல்லாக தீபாவளி பர்ச்சேஸ்னு க்ரௌடாக இருக்கிறனால. அண்ட் என்னோட கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். ஏன்னா என்னென்ன இருக்குன்னு எனக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்கலை. அதனால அவசரமாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எனக்கு சாக்லேட்ஸ்னால் பிடிக்கும். அதுக்குன்னு இவ்வளோ சாக்லேட்ஸ் என் பர்த்டே டைம் இது கம்மி. நான் இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா மலேசியாவிலேருந்து. அவள் இன்னும் நிறையா சாக்லேட்ஸ் அனுப்புவாள். அண்ட் இதோட எனக்கு இது 4வது ட்ரெஸ்ஸு. ஆனால் 4மே ப்ளூ கலர் ட்ரெஸ். எனக்கு தெரிஞ்சு இது ஃப்ரேம்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் ஹவுஸ் ஓனர் ஆணி அடித்தா என் மண்டையிலே அடிப்பாங்க. அதனால் அதை இக்னோர் பண்ணிட்டு அடுத்தடுத்த ட்ரெஸ்ஸுக்கு போயிடலாம். நான் சொன்ன மாதிரியே 4 ட்ரெஸ். அது இது ஒரு குட்டி கிஃப்ட்டு. அண்ட் இந்த ஹார்ட் பாக்ஸ் ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் என்னோட சிண்ட்ரெல்லா செருப்பு இதுதான் என் பர்த்டே அன்னைக்கு போடுறதுக்கு. இதுதான் என்னோட பர்த்டே ட்ரெஸ். இதுதான் நான் ஃபஸ்ட்டு போட போகிறேன். இது போக இன்னொரு 4 ட்ரெஸ் இருக்குது. அதுக்கு மேட்சிங்காக ஒரு சின்ன ஆக்சசரிஸ். அண்ட் இது இன்னொரு ட்ரெஸ். இது மட்டும் இல்லாமல் இது என்னோட ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ். இது ஃப்ரேம்ஸ், நான் ஓப்பன் பண்ணாத ஃப்ரேம்ஸ். அண்டு இது என்னோட ஃபேவரட் தேவிகாவோட கிஃப்ட். இது அனன்யா குட்டியோட கிஃப்ட். இது என் ஃப்ரெண்டு தமிழோடது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.